வணக்கம் நண்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் யார்? நாம் எதற்காக பிறந்தோம்? நம் உடல் எப்படி உருவானது? நம் உடல் எந்த கூட்டுக்கலவையினால், எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் தெளிவாக இப்பொழுது காணலாம். நம் உடலானது உடல், ஆற்றல், சக்தி, இது மூன்றை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்றிலே உடலை நாம் கண்களால் காண முடியும். ஆற்றலையும் சக்தியையும் நாம் கண்களால் காண இயலாது. உணர்வுபூர்வமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பது, உணர்வு என்பதே எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு இந்த உடல் எப்படி உருவானது, எந்த பொருளை கொண்டு உருவானது என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பஞ்சபூதங்களினால் ஆன கலவையே நம் உடல். நம் உடல் மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரங்களும் பிரபஞ்சமும், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களின் கலவையே ஒவ்வொரு உடலும் உருவாக்கப்பட்டுள்ளது. பொருளாக, காட்சி பொருளாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த காட்சி பொருளானது நிலையானது கிடையாது, நிலையற்ற தன்மையை கொண்டது. ஏனெனில் ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ இந்த 5 பஞ்சபூதங்களின் கூட்டுத்தன்மையே காரணம். இதை எப்படி நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு பொருளை உருவாக்கத்திற்காக நீங்கள் கூட்டு கலவையை சேர்த்து செய்தாலும் மறுபடி அதனுடைய இறுதித்தன்மை சுழற்சி முறையில் மீண்டும் அதனுடைய இயல்பு நிலைக்கே சென்றுவிடும். நிலமானது மண் என்ற கடைசி நிலை தத்துவமான இயல்பு நிலையான மண் கடைசி நிலையாக சென்றுவிடும். நீரானது தன்னுடைய இருப்பிடமான ஒன்றாக நீரினில் சேர்ந்துவிடும். நெருப்பானது தன்னுடைய ஆற்றலை மீண்டும் வலிமை பெற்றுவிடும், காற்றிலே கலந்துவிடும். காற்றானது அதேபோல் காற்றிலே கலந்துவிடும். ஆகாயமானது இந்த அனைத்து சக்திகளையும், அனைத்து இயக்கங்களையும் மேல் நோக்கிய ஆகாயத்திலே அனைத்தையும் பதிவாக்கி கொண்டு இயல்பான நிலையிலே இருக்கும். அதிலே நாம் கண்களால் காணக்கூடிய இந்த உடலானது 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவாக நினைவு கொள்ள வேண்டும். இந்த உடல் மட்டுமல்ல, மரம், செடி, கொடிகள், விலங்குகள், அனைத்து ஜீவராசிகளும், நம் கண்களால் காணக்கூடிய இந்த பிரபஞ்சமும், அனைத்து கோள்களும், அனைத்து உயிரினங்களும் 5 பஞ்சபூதங்களின் கலவையே ஆகும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலவை, ஒவ்வொரு பஞ்சபூதங்களின் தத்துவம், கூட்டு கலவையினுடைய ஆதிக்கத்தை பொறுத்து சிறு சிறு வித்தியாசங்கள், மாற்றங்கள், வடிவத்தை பெற்று அமைந்திருக்கிறது. மரத்திலே பல வகை இருக்கிறது. ஆலமரம், அரசமரம், வேப்பமரம், இது போன்று பல வகைகள் இருக்கிறது. செடி கொடிகள் அது போன்று இருக்கிறது. உயிரினங்கள் அது போன்ற, விலங்குகள் அது போன்று இருக்கிறது. ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, இது போன்ற விலங்கினங்கள் இருக்கிறது. மனிதர்களிலே பல வகை இருக்கிறார்கள். மீன் வகைகள், பறவைகள். ஆனால் இது எல்லாமே 5 பஞ்சபூதங்களின் கலவையின் இயக்கமே ஆகும். இந்த உடலானது 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலவையாக மட்டுமே இருக்க முடியும். இதை தாண்டி வேறொரு பொருளால், வேறொரு சக்தியால் உருவாக்கப்படவில்லை. இந்த இடத்திலே இந்த உடலானது 5 பஞ்சபூதங்களின் கூட்டுக்கலவை என்பதை தெரிந்த நாம், இந்த உடலை இயக்குவதற்குத்தான் நாம் முன்பே கூறிய ஆற்றலும் சக்தியும் தேவைப்படுகிறது. ஆற்றல் என்பது இந்த உடல் இயங்குவதற்கு உண்டான அனைத்து உறுப்புகளும் இயக்கத்திற்குண்டான ஆற்றல், எனர்ஜி, சக்தி தேவைப்படுகிறது. சக்தி என்பது இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து கலப்பதற்குண்டான ஒரு மறைமுக சக்தியாகும். ஆற்றலும் சக்தியும் நம் கண்ணுக்கு தெரியாது.
ஆனால் அவை மூலமே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் கூறுகிறேன். நாம் மண்ணிலே விதை போட்டு விதையானது முளையும் தருவாயில் விதை முளைந்து மரமாக வளரும்போது மரத்தைத்தான் நாம் கண்ணால் காண்கிறோம். ஆனால் மண்ணிலே புதைந்த விதையானது அதன் அடியில் இருக்கும் வேர், அதனுடைய ஈர்ப்பு திறன், ஆற்றல், உயிர் சக்திகள் அனைத்தும் மண்ணிலிருந்தே பெறுகிறது. ஆனால் அந்த மண்ணுக்கு அடியிலே இருக்கிற வேரையோ, அது இழுக்கும் ஆற்றலையோ, சக்தியையோ, அதற்கு உண்டான திறனையோ நாம் எதையுமே கண்ணால் காண முடியாது. அது மண்ணிலே மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும். அதுபோலவே நம் உடல் உண்டான ஆற்றலும் சக்தியும் பிரபஞ்சத்திலே மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. உடல் மட்டுமே நமக்கு இங்கே கண்ணால் பார்க்கிறோம். அதுபோல் மரம் செடிகளை கூட மரத்தை மட்டுமே நாம் கண்களால் பார்க்க முடியும். அதனுடைய ஆணி வேர்களானது அது பூமியிலிருந்து தனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் பூமியிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேர்களிலிருந்தே பெறுகிறது. அது எவ்வாறு பெறுகிறது, அதுக்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் எங்கிருந்து எடுக்கிறது என்பதை நாம் கண்களால் காண இயலாது. அதை நாம் உணர்வுபூர்வமாக உணர முடியும் என்பது, நீர்வளம் மிக்க ஒரு இடத்திலே ஒரு மரம் இருக்கும்போது பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். அதையே நீர்வளம் இல்லாத காய்ந்த கரடுமுரடான பாதையிலே பாலைவனத்திலே இருக்கும் மரமானது எவ்வாறு இருக்கும் என்பதை அதனுடைய ஆற்றலும் அதனுடைய சக்தியும் அந்த நீரின் தன்மையை பொறுத்து அந்த மரத்தினுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுபோலவே நாமும் நம்மளுடைய மனிதர்கள் அனைத்து உயிரினங்களும் நம்மளுடைய ஆற்றலும் சக்தியை பொறுத்து நாம் எவ்வளவு வளமிக்க மனிதர்களாக நாம் உலா வருகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளுடைய சக்தியும் ஆற்றலும் இல்லாத பட்சத்திலே நாம் வறண்ட பூமியிலே வளரும் மரம் செடிகளைப் போல் நாமும் வறண்ட மனிதர்களாக நாம் இருப்போம். வளமுள்ள மனிதர்களாக இருக்கும்போது நீர் ஆதாரமும் ஆற்றலும் சக்தியும் இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாக நாம் முழுமையாக பெற்று நம்மளுடைய உடலும் ஆற்றலும் முழுமையாக பிரபஞ்சத்திலிருந்தும் அந்த ஆற்றலை பரிபூரணமாக பெற்று சுபிக்ஷமாக அனைத்து ஆற்றலையும் அனைத்து சக்திகளையும் பெற்று இயல்பான நிலையை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக உணர முடியும். இதைத்தான் நான் கூறினேன். உடல், ஆற்றல், சக்தி இது மூன்றும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இவற்றிலே உடலை நாம் கண்களால் காண முடியும், ஆற்றலையும் சக்தியையும் கண்களால் காண முடியாது என்பதை இதன் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு தலைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். ஓம் ஆதியோகி நமக.